பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கண்களை திறந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை இந்த வாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற அந்த செய்திக்கு தலைப்பு மக்கேதோனியர்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையிலே மக்கேதோனியா தேசத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போகிறார். அந்த மக்கேதோனியா தேசத்திலே அந்த மக்கேதோனியர்கள் பவுலோடு கூட எப்படியாக பயணித்தார்கள் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஏன்னா ஒரு வார்த்தையை முதல்ல வாசிக்கிறேன் பாருங்க, இது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கொஞ்சம் முன்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை செய்வார். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கேதோனியா தேசத்திற்கு ஊழியத்திற்கு போகிறார். இந்த மக்கேதோனியா தேசத்தில் நல்ல ஊழியம் நடைபெறுகிறது, எதிர்ப்புகளும் வருகிறது. இந்த மக்கேதோனியாவை பற்றி, அந்த மக்கேதோனியா தேசத்தாரை பற்றி பவுல் தன்னுடைய நிருபங்களில் ஆங்காங்கு எழுதுகிறார். மக்கேதோனியா தேசத்தார் இப்படி செய்தார்கள், மக்கேதோனியா தேசத்தார் என்னை இவ்வாறு பார்த்து கொண்டார்கள் என்று சொல்லி மக்கேதோனியா தேசத்தை பற்றி, தேசத்து விசுவாசிகளை பற்றி பவுல் பல நிருபங்களில் எழுதுகிறார். அது என்ன? அதைத்தான் மக்கேதோனியர்கள் என்கிற தலைப்பில் அந்த மக்கேதோனியர்கள் எவ்வாறு பவுலுக்கு ஊழியத்தில் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு அறிமுக உரையில் மக்கேதோனியா தேசத்தில் இருந்த ஊர்கள் எது, எந்தெந்த ஊர்கள் நமக்கு பைபிளில் வருது. நான் வரலாறுக்குள்ளே போல, நீங்கள் கூகுளில் போய் தேடினா கூட மக்கேதோனியா தேசத்தை பற்றியும் அதில் உள்ள காரியங்கள்லாம் வந்துடும். நான் அதுக்குள்ளெல்லாம் போல, பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களை மாத்திரம் நான் பரிசுத்த வேதாகமத்துக்கு உள்ளே இருந்தே சொல்ல விரும்புகிறேன், வெளியே எங்கேயும் போல. சரியா? நல்லா கவனிங்க. முதலாவது மக்கேதோனியா தேசத்தில் அவர் முதல் போன இடம் பிலிப்பு பட்டணம். பிலிப்பின்னு போட்டிருக்கோம். இந்த பிலிப்பியர் நிருபம் இருக்குல்லவா, இந்த பிலிப்பியர் நிருபம் கூட, பிலிப்பியர் என்கிற அந்த பட்டணம் கூட மக்கேதோனியா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம். இன்னொன்று சொல்கிறேன், லீதியாலம்மா இருக்காங்க இல்லையா, லீதியாவின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார்னு போட்டிருக்கா. அந்த லீதியாவின் இருதயத்தை கர்த்தர் திறந்தது ஒரு ஆற்றின் அருகே. அந்த லீதியா யார் அப்படின்னா மக்கேதோனியா தேசத்தில் உள்ள, அதாவது பிலிப்பு பட்டணத்தில் உள்ளவங்க மக்கேதோனியா தேசத்தார். ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வச்சு பூட்டுவாங்க இல்லையா, அது எந்த ஊருனா அதுவும் மக்கேதோனியா தேசம்தான். அந்த மக்கேதோனியா தேசத்தில் அந்த சிறைச்சாலைக்காரன் இயேசுவை ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கப்புறம் அவங்க சில ஊர்களுக்கு வர்றாங்க பாருங்க, அதுவும் மக்கேதோனியா பட்டணம் தான். நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 17:1 போட்டிருக்கோம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருவாங்க. தெசலோனிக்கே பட்டணம் எந்த ஊர் தெரியுமா? அதுவும் இதுதான், நம்ம மக்கேதோனியா தேசத்தில் உள்ளதுதான். மக்கேதோனியா தேசத்தில் உள்ளதுதான் பிலிப்பு பட்டணம். மக்கேதோனியா தேசத்தில் உள்ளதான் அம்பிபோலி பட்டணம். அதுக்கப்புறம் அப்போலோனியா பட்டணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெசலோனிக்க பட்டணம், பெராயா கூட எந்த ஊர் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இது மக்கதோனியா தேசத்தில் உள்ளதுதான். நான் உங்களுக்கு இன்னொரு வேத ஆதாரம் தர்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 27:2 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27:2 அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தனாகிய அரிஸ்தருக்கு எங்களுடனே கூட இருந்தான். அப்போ மக்கதோனியா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம் தான் தெசலோனிக்கே பட்டணம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக இதை அறியணும் அப்படின்னா பைபிளில் பின்னால் மேப் இருக்கும். அதில் பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின அந்த அவனுடைய பிரயாணங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன பட்டணம், என்ன தேசம் தெரியுமா? மக்கதோனியா தேசம்னு போட்டு அதில் பிலிப்பு, சரியா, தெசலோனிக்கே, பெராயா, அம்பிபோலி, அப்போலோனியா, இந்த பட்டணங்கள்லாம் அங்கே எழுதியிருக்கோம். அப்போ மக்கதோனியா தேசத்தார் அப்படின்னா அதில் யாரெல்லாம் வர்றான்னா, மறுபடியும் சொல்கிறேன், நான் ரொம்ப ஈஸியாக 3 மட்டும் சொல்கிறேன். யாரெல்லாம் வர்றான்னா, பிலிப்பு பட்டணத்தில் உள்ளவங்க, பிலிப்பியர் சொல்கிறோம்ல, பிலிப்பு இல்லை பிலிப்பியர் அவங்க வர்றாங்க, தெசலோனிக்கேர் வர்றாங்க, பெராயா பட்டணத்தார் வர்றாங்க. இந்த 3 பேரில் உள்ளவங்க தான் யார் அப்படின்னா மக்கதோனியா தேசத்தார் என்று பவுல் மற்ற நிருபங்களில் சொல்லும் பொழுது இவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் ஒருவேளை பிலிப்பியில் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லைன்னா தெசலோனிக்கையில் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பெராயாவில் உள்ளவங்களா இருக்கலாம். இவர்களை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், மக்கதோனியா தேசம் என்று சொன்னால் பிலிப்பியர்கள் தான், பிலிப்பு பட்டணம், அதே போல் தெசலோனிக்கே பட்டணம், பெராயா பட்டணம், இன்னும் அம்பிலோனியா, அப்போலோனியா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள், இதில் யூதர்களும் இருந்திருக்காங்க, புறஜாதிகளும் இருந்திருக்காங்க. ஏன்னா பவுல் தெசலோனிக்கையில் உள்ள ஒரு ஜப ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கிருந்த யூதர்கள் ஏற்றுக்கொண்டவங்களும் உண்டு, விரோதித்தவர்களும் உண்டு. நம்ம எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் பவுலுக்கு உறுதுணையாக இருந்த இந்த மக்கதோனியா தேசத்தாரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.